இன்று இது போன்ற பைக்குகளில் கம்பீரமாக பவனி வரும் தங்கவயல் இளைஞர்களின் தாத்தாக்கள் கைகளில் ஒரு காலத்தில் அடிமை விலங்கு பூட்டப்பட்டு இருந்தது. இரும்பால் செய்யப்பட்ட அந்த ஹேண்ட்கப் இடது கையில் பர்மனெண்ட் ஆக லாக் செய்யப்பட்டது. கழற்ற முடியாத இந்த அடிமை சின்னத்துடன் தங்கவயல் முன்னோர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தினர். சாதாரண அடையாள அட்டை கொடுத்தால் யாராவது ஆள் மாறாட்டம் செய்து தொழிலாளர்கள் போல் சுரங்கத்திற்குள் இறங்கி தங்கத்தை திருடுவதை தடுக்கவும், தங்கச் சுரங்க தொழிலை விட்டு தொழிலாளர்கள் தப்பிச் செல்வதை தடுக்கவும் பிரிட்டிஷ் சுரங்க நிர்வாகம் இந்த அடிமை விலங்கை பூட்டியது. தங்கவயல் முன்னோர்களை அடிமைகளாக அடையாளப்படுத்திய அந்த இரும்பு விலங்கு உடைத்தெறியப்பட்ட வரலாற்றை இப்போது பார்க்கலாம். ஒரு துண்டு கோமண துண்டு முண்டாசு கையில் பார்த்தீங்கன்னா விலங்கு. அந்த விலங்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த விலங்கு வச்சுன்னு ஒரு மனிதன் வந்து மானத்தோடு வாழ முடியுமா? நான் யாருக்கோ ஒருத்தனுக்கு அடிமை. ஏன் அந்த விலங்கு, அந்த காப்பு, காலில் ஒரு காப்பு, இன்னைக்கு கழுத்தில் ஒரு காப்பு, கொர்மெண்டல் கான்ட்ராக்ட், சாம்பியன் கான்ட்ராக்ட், உரிகம் கான்ட்ராக்ட், மாரிக்குப்பம் கான்ட்ராக்ட், இப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட்காரங்க அவங்களுடைய தொழிலாளிகளை அடையாளம் வச்சுக்கின்னு யாரும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சுனே போயிடக்கூடாது. அந்த அடிமை சங்கிலி உடைத்து எறிய மார்க்ஸ் சொன்னது போல, நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர, அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இன்னைக்கு கோலார் தங்கவயலில் நடந்த அந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு மறைஞ்சி மண்ணோட மண்ணாக இருக்குது. அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடாத மாதிரி ஃபென்சிங் போட்டு ஒரு காம்பவுண்டு 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை, போய் வீட்டில் தூங்கும் போது பஞ்சாயத்து பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் மகிழான்ற ஒரு எண்ணமே கிடையாது. வந்தானா குத்தகைக்கு எடுத்தப்பட்ட ஒரு அடிமை. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, மார்க்ஸ் சொன்னது போல, தன்னை சிறுக சிறுக விற்பவன் தொழிலாளி, தன்னை முழுமையாக முதலாளியிடம் விற்பவன் அடிமையாகிறான். கை விலங்கு உடைக்கிற போராட்டம் 1920ஆம் ஆண்டு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு வந்து எந்த சங்கமும் கிடையாது, இந்த ஊரில் எந்த தலைவரும் கிடையாது. 1920ஆம் ஆண்டு அப்போ இருந்தது வந்து கட்டுக்கடங்காத வந்து ஜனங்களுடைய சஞ்சரிப்பு, ஒரு அவல நிலை இந்த உலகத்தில் சொல்லில் அடங்காது. இன்றைக்கி வந்து ஒரு படம் கூட எடுத்தாங்க, அடிமைங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு காப்பி தோட்டத்தில் வந்து முடியெல்லாம் வெட்டிட்டு அவங்க வந்து அடையாளத்துக்கு அவங்கெல்லாம் நம்மளுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க கைவிலங்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்காரந்து, காலில் இருக்கிற காப்புக்கு இந்த கான்ட்ராக்ட்காரந்து, கையில் போட்ட டோக்கன் வந்து கடைசியாக வந்து 10 விரல் அச்சு கூட எடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் பேட்ஜு. நிரந்தரமாக வச்சா நிரந்தர அடிமையாக வச்சுருக்கிறான். வேணா வீட்டுக்கு போக விடமான்றான். என் கையெல்லாம் வந்து நகரத்தில் வந்து அந்த கல்லுங்களெல்லாம் எடுத்து போட்டு ரத்தம்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது, என்னால் இந்த கொடுமை தாங்க முடியல, விரலெல்லாம் வந்து தேஞ்சு போச்சு, என்னால் இனிமேல் என்னால் வாழ முடியாது, வானா எங்களுக்கு பர்மனெண்ட் வேலை, இந்த விலங்கை நீங்கள் ஒடித்து நொறுக்க வேண்டும், இது மேலே இந்த அடிமை தானத்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானாக உதித்த போராட்டம். ஒரு மக்களும் கொதித்து எழுந்து அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி இந்த தங்கவயல் பூராவும் ஒரு எழுச்சி உண்டானது. உலகத்திலே நடக்காத ஒரு ரொம்ப கொடுமைனாக்கா கோலார் தங்க சுரங்கத்தில் மட்டும்தான் நடந்தது. அது இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ஒரு பக்கம், ஜான் டெய்லர் அந்த கம்பெனி வந்து அவன் நடத்தின்னு போகிறான் கான்ட்ராக்ட்காரன், இன்னொரு பக்கம் இந்திய கஜனாவில் ரொப்பிக்கிற தங்கம் ஒரு பக்கம். இதெல்லாம் யார்கிட்ட நிற்குதுன்னா இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா கிட்ட போய் சேர்ந்துச்சு. நம்ம நாட்டினுடைய கோயினூர் வைரம் கூட அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது. அந்த அம்மா மாண்டு போயினா கூட நம்முடைய சொத்துங்களான இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதுக்கு துணை போன நம்முடைய ஆட்சியாளர்கள் தங்க சுரங்க தொழிலாளர் கண்டுக்கவே இல்லை. 1920, 21, 22, 23 இப்படி 30 வருஷம், அந்த 1930 மட்டும் அடிமை விலங்கு போட்டதுக்கு முக்கிய காரணமே வந்து இவன் எங்கேயுமே தப்பிச்சுன்னு போயிடக்கூடாது. தப்பிச்சுன்னு போனானாக்கா அவனை கூட்டு வந்து சாட்டை அடிப்பாங்க, ரத்தம் கிழிஞ்சு முதுகில் தோல் வழியும். தங்க சுரங்க தொழிலாளரோட கொடுமை அவ்வளோலாம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்க்க போனால் அவங்களோட சொந்த உழைப்பினால எங்கேயோ போய் வந்து இந்த நகரம் மாறி இருக்குது. முன்னெல்லாம் அப்படியே கிடையாது. ஒரே ஒரு சின்ன 10க்கு 10 வீட்டு உள்ள 4 குடும்பம் நடத்துவாங்க. ஒரு பிரைவேசின்னு சொல்லுவாங்க, ஒரு மறைமுகமான ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. புருஷம் கொஞ்சம் இது சந்தோஷமாக பிள்ளைங்களை வந்து அந்த குடும்பம் இந்த குடும்பம் சேலையினுடைய திரை இட்டு இந்த பக்கம் ஒரு குடும்பம் அந்த பக்கம் ஒரு குடும்பம் நடத்தியிருக்கிற ஒரு கொடுமையான ஒரு நேரம் அது. நம்மளுக்குன்னு வந்து இந்த வீடு வந்ததுக்கு எப்போனாக்கா 1952க்கு அப்புறமா தான் அந்த குடிசை வீடாக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி ஓலை நெய்ஞ்ச வீடு. அவங்க கேம்பை வச்சுருந்தாங்க. ஒரு கேம்ப், ரோஜஸ் கேம்ப், ஊர்கம் கேம்ப், கொர்மெண்டல் கேம்ப், இந்த மாதிரி தான் மாரிக்குப்பம் கேம்ப்,
இந்த கேம்புங்களில் தான் இருப்பாங்க. கேம்ப்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா சுற்றி பார்த்தா கம்பி இருக்கும். கம்பியில் இந்த பக்கம் காங்கிரீட் ஒரு இது போட்டால் முள்ளு கம்பி, யாரும் எதுவும் தப்பிச்சுன்னு போக முடியாது. அவன் துப்பாக்கி வச்சுன்னு ரெடியாக இருப்பான். எங்கே தபாஞ்சின்னு ஓடிவிடக்கூடாது. ரொம்ப கொடுமையான ஒரு நேரம். பிழைக்கக்கூடிய ஒரு வழி கூட கிடையாது அவங்களுக்கு. பரதேசி படமும் நம்ம ஊர் படமும் ஒன்று தான். இதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. பரதேசி படத்தை பார்த்தவங்கெல்லாம் வந்து நாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். உடம்பு மேலே துணியே இல்லாத முண்டாசம் ஒரு கோமணமும் ஒரு அருணாக்கயிறு அவன் கட்டியிருந்தது. மூக்கில் வந்து இது போட்டால் ஒரு வளையம் போட்டு உக்காந்துருப்பான். இதுதான் வந்து தங்க சுரங்க தொழிலாளர். நீங்கள் வந்து பழைய போட்டாங்கலாம் வந்து நிறைய புக்குங்களெல்லாம் இன்றைக்கி வரலாறு புக்கிலலாம் போட்டுக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ரத்த சரித்திரம். இந்த சரித்திரம் சாதாரணமான சரித்திரம் கிடையாது. அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுவித்து ஜான் டெய்லர் கம்பெனிக்கிட்ட இருந்து தபாஞ்சுது. இந்த மாதிரி தப்பித்து வாழ்ந்து தேஞ்சி குறுகி போன ஒரு நெஞ்சங்கள் வாழக்கூடிய இந்த தங்க நகரம் இன்னைக்கு சிறப்பு மிக்க வரலாறு மிக்க தங்க சுரங்கம். 1930ஆம் வருடம் இங்கே வந்து பங்களா தொழிலாளர் சங்கம், ஆஸ்பத்திரி சங்கம் மட்டும் தான் இருந்ததே. இங்கே வேற எந்த சங்கமும் கிடையாது. இங்கே KS வாசன், VM கோவிந்தன் வந்த பிறகு தான் வந்து தொழிலாளர் தொழிற்சங்கம்னு சொல்லிட்டு ஏற்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா பங்களா தொழிலாளர் சங்கம், ஆஸ்பத்திரி தொழிலாளர் சங்கம், இவங்க வந்து உரிமையெல்லாம் வந்து போராடி பெறக்கூடிய வகையிலெல்லாம் இல்லை. துரமாருங்கிட்ட வேண்டி விரும்பி கேட்குற மாதிரி கெஞ்சி கேட்கணும். நீ இன்னைக்கு நம்முடைய பரோடபா வாழ்க்கை இன்னைக்கு வந்து பறந்து போயிருக்குது. தங்க நகரத்தில் வந்து தங்கம் எடுத்த தங்க மகனுக்கு இன்னைக்கு கையில் பார்த்தா திருவோடு இருக்கிற வீடும் சொந்தம் இல்லை. அவனுக்கு 10,000 வீடு வந்து அவங்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஏழை தொழிலாளர்களுக்காக நம்ம பறிஞ்சு பேசணும். இன்னைக்கு தங்க சுரங்க பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இதை உணர வேண்டும். சும்மா சாதாரணமான வரலாறு இல்லை, ரத்த வரலாறு, ரத்த சரித்திரம். இது மிகப்பெரிய நினைவு சின்னம் கூட சொல்லலாம். இது தங்கவயலினுடைய அடிமைதனத்தை எடுத்துரைக்கின்ற ஒரு பிரமிடுன்னு கூட சொல்லலாம். இங்கே மேலே பார்த்துருக்கிற ஹெட் ஃப்ரேம் சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில். ஆசியாவிலேயே மிக ஆழமான தங்க சுரங்கம்னா இதுதான். இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இது தங்க நகரத்தில் ரொம்ப அமைதியாக உறங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பு மிக்க 15,000 20,000 தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்ச ஒரு இடம். இன்னைக்கு மூடி அமைதியாக உங்ககிட்ட காட்சி அளிக்கிறது.